2024ஆம் ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழ்ந்தது. இந்தியாவுல இரவு நேரத்துல இது தோன்றியதால் பார்க்க முடியவில்லை. அதே நேரத்துல மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகள்ல லட்சக்கணக்கான மக்கள் முழு சூரிய கிரகணத்தை கண்டுகளிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா அமெரிக்கா, கனடா நாட்டு எல்லையில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சியில அன்றைய தினம் மட்டும் 20 லட்சம் பேர் திரண்டு முழு சூரிய கிரகணத்தை பார்த்துருக்கிறாங்க. அமெரிக்காவில் 15 மாநிலங்கள்ல இந்த முழு சூரிய கிரகணம் நன்றாக தெரிஞ்சிருக்குது. அதுல டெக்சாஸ் மாநிலமும் ஒன்று. அங்கு ஏர்லிங்டன் என்ற நகர்ல முழு சூரிய கிரகணத்தை உற்று நோக்கியபடி மக்கள் இருந்தாங்க. அதாவது சூரியனை சந்திரன் முழுமையாக மறைக்க ஒரு சில நிமிடங்கள் இருக்கும்போது வானில் மர்ம பொருள் ஒன்று ஊடுருவியது. அது முன்னும் பின்னும் வேகமாக நகர்ந்தது. அதனை பார்த்த சிலர் அது பறக்கத்தட்டு என்றும் அதே போன்று ஏலியன்கள் என்றும் கூச்சலிட்டாங்க. அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சாங்க. அதோடு மட்டுமில்லாமல் அடுத்த சில நிமிடங்களில் அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வலைதளத்தில் வெகுவாக பரவியது. அவற்றினை பலரும் போட்டி போட்டு பகிர்ந்தாங்க. இதனால் அது பற்றிய விவாதமே தற்போது உலக அளவில் சூடு பிடித்து இருக்குது. அதே நேரத்தில் அந்த வீடியோவை அங்குலம் அங்குலமாக நிபுணர்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அது பறக்கத்தட்டு அல்ல என்று ஒரு சிலர் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. விமானம் பறந்த போது ஏற்பட்ட நிழல் என்றும் அதே நேரத்தில் ஹெலிகாப்டர் பறந்ததால் ஏற்பட்ட தாக்கம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. ஆனாலும் இவற்றை முழுமையாக நம்புவதற்கோ மறுப்பதற்கோ இல்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில இது போன்ற பறக்கும் தட்டுகள் அல்லது ஏலியன்கள் குறித்த காட்சியோ அல்லது கருத்தோ வெளியாவது இது புதிதல்ல. அங்கு பலமுறை இவ்வாறு கருத்துக்களும் வீடியோக்களும் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடந்த பல ஆண்டுகளில் இப்படி பறக்கும் தட்டு குறித்து வெளியான சுமார் 800 கருத்துக்கள் அல்லது வீடியோக்கள், படங்கள் தொடர்பாக அமெரிக்க அரசு குழு ஒன்றை அமைத்து ஆய்வு செய்தது. அவற்றில் பல பறக்கும் தட்டோ ஏலியன்களோ அல்ல என்று உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சிலவற்றில் மர்மம் இருப்பதாகவும் புரியாத புதிர் இருப்பதாகவும் கூறியிருக்கிறாங்க. மேலும் அமெரிக்க பாதுகாப்பு துறையும் இந்த பறக்கும் தட்டு அல்லது ஏலியன்கள் குறித்து ஆய்வு செய்ய தவறவில்லை. அவர்கள் 2021ஆம் ஆண்டு இது தொடர்பாக விரிவான ஆய்வு ஒன்றை நடத்தினாங்க. குறிப்பா 2004ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் பார்த்த அல்லது சேகரித்த 144 காட்சிகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் ஒன்று மிகவும் சர்ச்சையாகி இருக்கிறது. அது குறித்த மர்மம் நீடிக்கிறது. இதையடுத்துதான் கடந்த 2023ஆம் ஆண்டு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா இந்த ஏலியன்கள் அல்லது பறக்கும் தட்டு குறித்து ஆய்வு செய்வதற்காக பல்வேறு துறைகளை சேர்ந்த 16 நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் பறக்கும் தட்டுகள் தொடர்பான கதைகளும் காட்சிகளும் அவ்வப்போது பரபரப்பை ஏற்படுத்துவது உண்டு. அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன் என பலரும் சொல்லி வராங்க. ஆனால் யாரும் இது பற்றி உறுதியா தெரிவிக்கவில்லை. எனவேதான் இந்தியாவிலும் இந்த பறக்கும் தட்டு அல்லது ஏலியன்கள் குறித்த மர்மம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அது குறித்து சிலர் தீவிர ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களில் சென்னையை சேர்ந்த சபீர் ஹுசைன் என்பவரும் ஒருவர். இவர் பறக்கும் தட்டு தொடர்பாக பல்வேறு ஆய்வுகள் நடத்தி அறிக்கைகள் சமர்ப்பித்து இருக்கிறார். இவருடைய கருத்துக்கள் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளால் பரிசீலிக்கப்பட்டும் அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இருக்கின்றன. பெரும்பாலும் இந்த ஏலியன்கள் அல்லது பறக்கும் தட்டுக்கள் அணு உலை அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் அல்லது அணு ஆயுதங்கள் பதிக்க வைக்கப்பட்டிருக்கும் இடங்கள்ல தான் தென்பட்டு இருப்பதாக சபீர் ஹுசேன் கூறி வருகிறார். கல்பாக்கம் அணு உலை பகுதியில் மட்டுமல்ல, கூடங்குளம் பகுதியிலும் இதே போன்று பறக்கும் தட்டு பலமுறை தென்பட்டு இருப்பதாகவும் அவர் உறுதிபட தெரிவிக்கிறார். திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் டெக்னிக்கல் பிரிவில் எஸ்ஐயாக பணியாற்றும்
சையத் அப்துல் காதர் என்பவர் கூடங்குளம் பகுதியில 10க்கும் மேற்பட்ட முறை பறக்கும் தட்டு தென்பட்டதாக உறுதிபட கூறியிருக்கிறார். தற்போது சையத் அப்துல் காதரும் அதேபோன்று சபீர் ஹுசைனும் இணைந்து மேலும் பறக்கும் தட்டு தொடர்பான ஆய்வுகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. வணக்கம். 2019 நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 140 பக்கம் மனு கொடுத்துருந்தேன். அதில் பறக்கும் தட்டுங்க நம்மளுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை சுற்றி வருது. இதனால இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு எதிர்பாராத அணு ஆயுத போர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய ரிப்போர்ட்டை ஆதரித்து 9 இராணுவ அதிகாரிங்க, இராணுவ விஞ்ஞானிங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கடிதம் எழுதினாங்க. அதில் அமெரிக்காவை சேர்ந்த அப்புறம் பிரான்ஸை சேர்ந்த சயின்டிஸ்ட்டு, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு அந்த நாட்டுக்காக ரகசியமாக பறக்கும் தட்டு ஆராய்ச்சி செஞ்சவங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டால், நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு போய் அப்ரோச் பண்ணுங்கள், கவர்மெண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வாங்கினாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு அப்புறம் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் எல்லாருக்கும் ரிப்போர்ட் அனுப்பிட்டேன். தற்போது அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் முழு சூரிய கிரகணத்தின் போது பறக்கும் தட்டு பறந்ததாக சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது அல்லவா. இந்த டெக்சாஸ் மாநிலத்திலும் கூட 2 அணு உலைகள் இருக்கின்றன. அமெரிக்காவில் டெக்சாஸ் சிட்டி மின் ஆற்றல் கேந்திரமாக திகழ்கிறது. அங்கு அணு உலைகள் மட்டுமின்றி நிலக்கரி, காற்றாடி ஆலைகள், சூரிய சக்தி போன்றவற்றிலிருந்து மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதற்காக அங்கு 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்படுவது கவனத்தில் கொள்ளத்தக்கதாகும். எனவே தற்போது மீண்டும் எழுந்துள்ள இந்த பறக்கும் தட்டு அல்லது ஏலியன்கள் தொடர்பான சர்ச்சை உண்மையா, அதன் பின்னணியில் மறைந்திருக்கக்கூடிய மர்மம் என்ன என்பது குறித்து உலகளவில் நடத்தப்படும் ஆராய்ச்சியின் முடிவிலேயே முழு உண்மையும் தெரிய வரும்.